டியர் aspirants, வெல்கம் டு எக்ஸாம்ஸ்மேட் அகாடமி. ஸோ இந்த வாரம் டிசம்பர் 29, 30, 31க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன அப்படின்ற ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து என்னென்னா, ஆரவல்லியில் இனி புதிதாக எந்த மைனிங் ஜோனுக்கும் பெர்மிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நோ மைனிங் ஜோன் இன் ஆரவல்லி. இதோட பேக்ரவுண்டில் ஆரவல்லி ரேஞ்சஸ் சம்மந்தமான டேட்டா எல்லாத்தையும், அது இல்லாமல் இந்த ஆரவல்லியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்க்கு என்னென்ன கேஸ், ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்ததுனால இந்த இஷ்யூ வந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து வந்து என்னன்னா, சுனாமி ரெடி ரெகக்னைசேஷன் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, புத்திஸ்ட் சைட்டு வந்து என்னென்னா காஷ்மீரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதன் பேக்ரவுண்டில் வந்து என்னென்னா, காஷ்மீரில் கனிஷ்காவுனுடைய 4th புத்திஸ்ட் கவுன்சில் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னா, REPM ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஃப்ளவர் லேடி ஆஃப் மணிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு சொக்கன் கிருச்சன்னா அப்படின்ற ஒருத்தவங்களை, ஒரு பெண்மணியை வந்து பிரதமர் வந்து மணிப்பூரினுடைய ஃப்ளவர் லேடி அப்படின்னு நினச்சிருப்பார். ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். சரிங்களா? தேங்க்யூ.